ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் டாம் ஹாலண்ட் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹாலிவுட் மூவி. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நோவே ஹோம் கிளைமேக்ஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பெல் போட்ட அப்புறம் உலகம் மொத்தம் பீட்டர் பார்க்கரை மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் அந்த இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை விட எமோஷனாகவே ஸ்டார்ட் ஆகுது. பீட்ரு தனியா ஒரு ஸ்மால் அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு ஃபுல் டைமா ஸ்பைடர்மேனாவே நியூயார்க் சிட்டில ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட லைஃப்ல எம்ஜே இல்ல, நர்டு இல்ல, ஃபேமிலி இல்ல, ஒரு கம்ப்ளீட் லோன்லினஸ். இந்த எமோஷனல் ஆங்கிள் தான் படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே. டாம் ஹாலண்டோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும்னா, இது வரைக்கும் அவரை நடிச்ச பெஸ்ட் ஸ்பைடர்மேன் பர்ஃபார்மன்ஸ் படமா இந்த படம் இருக்கும்னு சொல்லலாம். பீட்டரோட லோன்லினஸ், டிப்ரெஷன், கில்ட் எல்லாமே ஸ்கிரீன்ல ஃபீல் பண்ண முடியுது. அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மட்டும் ஆடியன்ஸுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். மூவில மெயின் கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகுறதே பீட்டரோட பவர்ஸ் சேஞ்சா மாறும்போது தான் ஸ்பைடரோட பவர்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா அத கரெக்டான நேரத்துல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவரு லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பீட்டருக்குள்ள ஒரு டேஞ்சரஸான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இத மூவி ட்ரெய்லர்ல டீஸ் பண்ணாதது. ஆனா ஆக்சுவலா மூவில அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. சேடி சிங்கோட கேரக்டரை பத்தி ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த படத்துல ஜென் கிரேவா வந்திருக்காங்க. ஆனா மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் ஷாக் ஆன விஷயம் என்னன்னா, அவங்க ரோல் ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியம். சேடி சிங் ஸ்கிரீன் பிரசன்ஸ் செம. டாம் ஹாலண்டோட கெமிஸ்ட்ரியும் கூட நல்லா ஒர்க் ஆகுது. மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மோஸ்ட்லி பீட்டரோட எமோஷனல் ஸ்ட்ரகிள் மேல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் ஃபுல் ஸ்பீடா போகுது. எஸ்பெஷலி அல்க் வர போர்ஷன்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு செம சர்ப்ரைஸ். ஸ்பைடர்மேன் வெர்சஸ் அல்க் மொமெண்ட்ஸ் தியேட்டர்ல விசில் பறக்குது. ஆக்ஷன், கோரியோகிராஃபி, விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரெண்டுமே செம்ம லெவலு. ஜான் பெனேத்தலோட பனிஷர் அப்பீரன்ஸ் கூட படத்துக்கு பெரிய பிளஸ். ஸ்பைடர்மேனோட ஐடியாலஜியும் பனிஷரோட ப்ரூட்டல் ஜஸ்டிஸ் அப்ரோச்சும் கிளாஷ் ஆகிற சீன்ஸ் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. எம்சியூல ரீசெண்டா பார்த்த பெஸ்ட் கேரக்டர் இன்டராக்ஷன்ல இதுவும் ஒண்ணு. இப்படி ஸ்டோரி மூவ் ஆகும் போது பீட்டருக்கு ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கும் சுச்சுவேஷன் வருது. அவரோட பர்சனல் ஹாப்பினஸ் சேவ் பண்ணலாமா இல்ல சிட்டிய சேவ் பண்ணலாமான்னு ஒரு எமோஷனல் கான்ஃபிளிக்ட் அவருக்கு வருது. அதை டாம் ஹாலண்ட் ரொம்ப கன்வின்சிங்கா கேரி பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸை பத்தி பேசணும்னா, எமோஷனலான ஸ்பைடர்மேன் கிளைமேக்ஸ் தான் இது. பீட்டர் பார்க்கருக்கு உலகம் மறந்து இருந்தாலும் அவரை அவங்க எல்லாரும் மறக்கல. அதுதான் கிளைமேக்ஸ் மெசேஜ். ஹீரோயிசம்னா பவர் இல்ல, சாக்ரிஃபைஸ் தான் அப்படின்னு மூவி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. எம்ஜேவும் நெட்டும் வர சீன்ஸ் ரொம்ப எமோஷனலாவே ஒர்க் ஆகுது. நோவே ஹோம் எண்டிங்ல நமக்கு வந்த ஃபீல் இந்த படம் கிளைமேக்ஸ்ல இன்னும் அதிகமா ஃபீல் ஆகுது. பீட்ரு அவங்க லைஃப்ல திரும்ப என்ட்ரி ஆகணுமா இல்லையான்னு நடக்கிற எமோஷனல் மொமெண்ட்ஸ்லயே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இப்போ போஸ்ட் கிரெடிட் சீன் பத்தி பேசணும்னா, மிட் கிரெடிட் சீன்ல ரொம்ப பெருசா செட்டப் ஒன்றும் இல்ல. ஆனா ஃபைனல் போஸ்ட் கிரெடிட் சீன்ல நெட்டோட ஸ்பைடர் ட்ராக்கிங் ஆப்ல பீட்டர் லொகேஷன் சடன்லி எர்த்ல இருந்து டிசப்பியர் ஆகுது. ட்ராக்கர் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி மெசேஜ போட்டுட்டு படத்தையே முடிச்சிடுறாங்க. இது அவெஞ்சர்ஸ் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு செட்டப்பா இல்ல மல்டிவர்ஸுக்கு செட்டப்பான்னு நாம தான் முடிவு பண்ணிக்கணும். மொத்தத்துல அந்த படத்தை பத்தி நம்ம பேசணும்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மல்டிவர்ஸ பத்தி அதிகம் பேசாம பீட்டர் பார்க்கரோட கேரக்டர் மேலதான் ஃபோக்கஸ் அதிகமாவே இருக்கு. அதனால எமோஷனல் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஒர்க் ஆகுது. பர்ஃபெக்ட் மூவி இல்ல, கொஞ்சம் ரன் டைம் அதிகம் தான். சில சைடு கேரக்டர்ஸ்க்கு ஸ்கிரீன் டைம் கொடுத்துருக்கலாம். ஆனா டாம் ஹாலண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நமக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் ஒரு பெஸ்ட் வாட்ச் தான். பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.